Western Ghats, Pollachiil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. விஜய் அவர்கள் எல்லாமே பரப்புரைக்கு போறாரு. பரப்புரை போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கொடுக்குற தேர்தல் அறிக்கையில எல்லாமே பிராக்டிக்கலா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பிராக்டிக்கல் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. அதை பத்தி தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன். தரம் போமான்னா ரோடு சரியாக இருக்காது. ரெண்டாவது அவன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பில்டிங் எடுக்கணும். அப்போது நீங்கள் அமைச்சரே வாங்கியிருக்காரு அப்படின்ற போது அரசு அதிகாரி அதுக்கு ஓகே பண்ணுறவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு 5% கேட்குறான். அப்படி போனால் 50% வெறும் ஊழலுக்கே போயிடும். அப்போ 1 லட்சம் ரூபா இருக்க வேண்டிய ஒரு தார் சாலையை 50,000 போடுன்றாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், எப்படின்னு 50,000 கணக்கு கொடுக்கணும், எனக்கு லாபம் வேணும், அதனால் 1 லட்ச ரூபா 1.5 லட்சமாக மாற்றணும். நீ கேட்குறல்ல ஒரு பேச்சுக்குன்றது வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், வாங்காமல் இருக்கும்போது சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களே. நீ வாங்கினா சொல்லு, வாங்கலைல்ல இப்போது, அப்போ கிளைம் பண்ணலாம்ல. வாங்கியிருந்தால் கிளைம் பண்ண முடியாது, வாங்கலைன்னா கிளைம் பண்ணிக்கலாம்ல. இது வரைக்கும் அவர் வாங்கவும் மாட்டார். சொந்த காசை போட்டு தான் கட்சி நடத்துறாரு. மற்றவனை மாதிரி கொள்ளடிச்சு நடத்தலை, மக்கள் வரி பணத்தை எடுத்து வச்சுட்டு ஏமாத்தலை. அவர் சம்பாதிச்சு சொந்த காசை தான் எடுத்து போட்டு. எந்த கட்சியும் மக்கள் வரியில் பண்ண மாட்டாங்க சார், அவங்க கட்சி நிதியில தான் சார் பண்ணுறாங்க. யார் சொன்னா கணக்கு போட்டு காட்டுமா எங்கெங்கே நடக்குதுன்ட்டுன்னு? உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், அது என்னது, அது எங்கேருந்து நடக்குது? நான் எம்எல்ஏயா இருந்தேன்னா எந்த தொழிலும் செய்யக்கூடாது. என் குடும்பமும் என்னை சார்ந்தவங்களும் என் ரத்த உறவுகள் சார்ந்தவும் எந்த தொழிலும் செய்யக்கூடாது, எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கக்கூடாது. இப்போ நான் தொழில் செய்கிறேன் வச்சுக்கோ, அதனால தானே வந்து உட்காந்துக்கிட்டு நான் உனக்கு இது கொடுக்குறேன், பினாமி பொருள் வச்சுக்கிட்டா எது எல்லாமே அது வேறு. அதுக்கு 0.2 0.3 லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 வரும். முதல்ல எனக்கு சரி பண்ணு, புரியுதா? இப்போ நான் ஒரு அமைச்சர், இந்த வருஷம் நான் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன். இந்த 5 வருஷத்தில் இப்போ நான் முதல் வருஷம் வந்து நான் வந்து அஃபிடவிட் சப்மிட் பண்ணும்போது 5 லட்ச ரூபா என் சொத்துன்னு காட்டுறேன். 5 வருஷம் கழிச்சு நான் அது 50 லட்சம்னு காட்டுறேன். எப்படி உனக்கு 50 லட்சம் வந்துச்சு? எனக்கு வந்து அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான், நெப்போலியன் ஒரு மன்னன் இருந்தான். சரி, அவனை பற்றி படிக்கிறீங்க. ராஜராஜ சோழன் பற்றி படிச்சிங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி படிச்சிருக்கோமா? கம்மி இல்லை. வேலு நாச்சியார் பற்றி தெரியுமா நமக்கு? அப்போ இந்த மண்ணையும் மண்ணை சார்ந்த விஷயத்தையும் படிக்கணும். அப்போ நம்ம ராஜராஜ சோழன் ஒருத்தன் இருக்குன்னு பெருசாக தெரியாது, அவன் ஒரு கட்டடக்கலை வச்சுருக்கான். அந்த கட்டடக்கலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற தேட்டருக்கு ஒரு டிக்கெட் விலை 120 ரூபா. ஒரு பொழுதுபோக்கான தேட்டருக்கு 120 ரூபான்றது நீங்கள் வந்து நிர்ணயிக்கும் போது நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கோ ஏன் வந்து நீங்கள் இதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு நிர்ணயிக்க மாட்டேங்கிறீங்க? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் ப்ரோ. முன்னாடி நான் நீங்களும் எத்தனையோ இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா கேள்விக்கும் டக்குன்னு சொல்கிற நீங்கள், ஆனால் இன்றைக்கி உங்களை நான் விட்றதா இல்லை. அப்படியா? ஆனால் கேள்விகள்லாம் சும்மா அப்படி இருக்கும். அப்படியா? தூய்மை பணியாளர்களை பற்றி கேட்டுட்டேன், அப்புறம் திரு விஜய் அவர்கள் பேசுனதை பற்றி எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலாகவே நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி என்கிட்ட மாட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். தெரிலப்பா, கேளு. தெரிஞ்சால் சொல்ல போகிறோம், தெரிலன்னு தான் சொல்ல போகிறோம். இதில் என்னப்பா இருக்குது? இதில் அப்படியா? பரவாயில்ல, பார்க்கலாம். உன்னால் உங்களுக்கு கேட்டு பேர் சொல்லுவோம். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், என்னை வந்து ஒரு 100 பேர் பார்க்குறேன்னா 1000 பேர் குறைஞ்ச லட்சத்தில் பார்க்குறான்னா அந்த 1000 பேருக்கு நான் சொல்கிறது உண்மையாக இருக்கணும். நாளைக்கு அவன் பேசும்போது நான் சொன்னதை எடுத்து வச்சு அவன் பேசினா அவன் மொக்கம் வாங்கக்கூடாது. இது என்னோட முதல் பாயிண்ட். ஓகே, என்னை நம்பி ஒருத்தன் பார்க்குறான்ல, அவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும். எத்தனை பேர், அது 100 பேர் பார்த்தாலும் சரி, 10,000 பேர் பார்த்தாலும் சரி, 1,00,000 பேர் பார்த்தாலும் சரி, யார் பார்த்தாலும் நாளைக்கு அவங்களும் பேசுவாங்க இல்லையா அரசியல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அப்படி பேசும்போது என்னோட பாயிண்ட் எடுத்துகிட்டு, இல்லைப்பா நீ சொன்ன தப்புன்னு அவன் சொல்லும்போது அந்த கவுண்டர் வைக்கிறான்ல, அந்த கவுண்டரில் அவன் தலை குனியக்கூடாது, அவன் தலை நிமிர்ந்து நிற்கணும். அப்படி ஒரு நண்பனாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். விஜய் அவர்கள் எல்லாமே பரப்புரைக்கு போகிறாரு. பரப்புரை போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா கொடுக்குற தேர்தல் அறிக்கையில் எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன். ஐயோ, அது தாவேகானா நீ கேட்கணும், தாய்க்காக போய் கேட்குற. பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஆதரவாளராக இருக்கீங்க, அதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி, ஓகேண்ணா, தாவேகா கூட வேணாம், உங்களோட ஐடியாவை சொல்லுங்கள். இது பாயிண்ட். இதுக்கு நான் தைரியமா பதில் சொல்ல முடியும். என்ன கேள்வி கேட்டாலும் உங்களோட ஒப்பீனியனை நீங்க சொல்லலாம். ஊழலே இல்லாத அரசாங்கம் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். ஏன்னா திரு விஜய் அவர்களை நாங்கள் கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. என்னன்னா, சமீபத்தில் வருமான வரித்துறை மேலே அவங்களுக்கு ஒரு அபராதம் போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா இவரு ஊழலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கே இது பேக் ஃபயர் ஆயிருக்கு. இது எப்படி நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க? ஊழலே இல்லாத ஒரு அரசாங்கம் சாத்தியமா? இல்லை, முதல்ல உனக்கு வந்து அந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை விஜய்க்காக விஷயத்த சொல்லணுமா, இல்லை ஊழல் இல்லாத அரசாங்கத்தை பற்றி பேசணுமா? எதை பேசணும்?
2 கேள்வியாக வைக்கிறேன் நீ. ம். முதல்ல அது சொல்லிடுறேன், அது ஊழலே கிடையாது. ம். இட்ஸ் ஜஸ்ட் அ டாக்ஸ் அப்பீல். ஞாபகம் வச்சுங்க, 2017-18 நடந்த புலி படத்துக்கான ஆமா. இது 15 கோடி. அதுக்கப்புறமா போன வருஷம் 80 கோடி டேக்ஸ் கட்டியிருக்காரு. ரெண்டாவது இப்போ நம்மளே இருக்கோம், வீட்டில் கரண்ட் பில் 3000 வரும், திடீர்னு ஒரு மாதம் பார்த்தா 12,000 அனுப்புவான். ஞாபகம் இருக்கா? ஆமா. என்னங்க 12,000 வருதுன்னா, இல்லைங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்கம்மா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 12,000 கட்டுவோமா, அப்பீல் போவோமா? அப்பீல் தான். அவ்வளோதான், அந்த அப்பீல் தான் அவங்க போயிருக்காங்க. அதை நான் உட்காந்து விளக்கணும்னா அந்த டேக்ஸை பற்றி ஃபுல்லாக விளக்க ரெடி. ஆனால் அதோட முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்குள்ளே வரும். அதனால் அது இன்கம் டேக்ஸில் ஏமாத்தலவோ இதுவோ கிடையாது. அது அவர் ஒரு கணக்கு எடுத்து கொடுத்துருக்காரு, அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை ஒத்துக்கலை, இது இல்லைன்றாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இல்லைங்க இவ்வளோ டேக்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு அவர் அப்பீல் போயிருக்காரு. ஓகே. அது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அந்த கரண்ட் பில்லை வச்சு நான் சொன்னேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் அதே மாதிரி வெல்த் டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, ட்ரைனேஜ் இதெல்லாம் வரும்போது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் வரும்போது ஒரு ரேட் போட்டு அனுப்புவோம். நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாங்க, ஆமாம் நீங்கள் அப்பீல் போயிடுங்க, ஆமாம் நம்ம அப்பீல் போட்டு அதை குறைப்பாங்க. அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் போட்டு அப்படி பார்த்தா எவ்வளவோ பேர் போடுறாங்க. ஜெகத் ரட்சகன் போட்டிருக்காரு, ஏன் இந்த தீபா போட்டிருக்குது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு ஆமாம் போயஸ் கார்டனுக்கு 150 கோடி ரூபாய்க்கு 36 கோடி என்னமோ கட்டணும்னு சொல்லி வந்துச்சு, 15-20 வருஷமாக கட்டலான்ட்டுன்னு. அந்த அம்மா அதுக்கு கட்டாததுக்கு அப்பீல் போயிருக்குது, எக்ஸ்ட்ரா இல்லை, நான் ஏன் கட்டணும்னு அப்பீல் போயிருக்குது. ஸோ அதனால் அது மாதிரி ஒரு அப்பீல் தானே தவிர அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஊழலை, அடுத்த கேள்வி ஊழலா? ஊழல், அதாவது ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் சாத்தியமா? சாத்தியம். எப்படி? தலைவன் நேர்மையாக இருந்தால் போதும். தலைவன் எவ்வழியோ அவ்வழி மக்கள் அவ்வழி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ ஒரு தலைவன் நேர்மையாக இருந்தால் வச்சுக்கேன், அந்த ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ஊழல் எங்கெங்கெல்லாம் நடக்குது? அரசாங்கத்தில், அரசு துறைகள் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோடு கான்ட்ராக்ட், அந்த ரோடு கான்ட்ராக்டோட விலை எவ்வளோ? 1 லட்சம் அப்படின்னு வச்சுப்போமே, 30% கமிஷன் வாங்குறாங்க. அப்போ 70,000 ரூபாயில் ரோடு போடணும். அந்த 70,000 ரூபா ரோடு போடுறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்? அவன் தரத்தை குறைக்கிறான் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கேயே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்ட்டு. தரம் போமான்னா ரோடு சரியாக இருக்காது. ரெண்டாவது, அவன் முடித்ததுக்கப்புறம் ஒரு பில்லிங் எடுக்கணும். அப்போது நீங்கள் அமைச்சரே வாங்கியிருக்காரு அப்படின்றபோது அரசு அதிகாரி அதுக்கு ஓகே பண்ணுறவன் என்ன பண்ணுறான்? அவன் ஒரு 5% கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த பில்லு கொடுக்குறான். அவன் தகுதிக்கு ஏற்றார் போல் 30% மினிஸ்டர் வாங்கினாரா, இவர் 10% வாங்கினாரா, அரசு அதிகாரி 10% வாங்கினாரா, அங்கே இருக்கிற ஒரு 5% வாங்குறானா, அப்படி போனால் 50% வெறும் ஊழலுக்கே போயிடுது. அப்போ 1 லட்சம் ரூபா இருக்க வேண்டிய ஒரு தார் சாலையை 50,000 போடுன்றாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? எப்படின்னு 50,000 கணக்கு கொடுக்கணும், எனக்கு லாபம் வேணும், அதனால் 1 லட்ச ரூபாயை 1.5 லட்சமாக மாற்றுறான். புரியுதுங்களா? ஹையர் கோட் பண்ணுறான். இதனால் அரசாங்கத்துக்கு லாஸ். நீ கேட்டது ஊழல் சொன்னல, இதுவும் ஒரு விதமான ஊழல். நீ காசே வாங்க மாட்டே அப்படின்னா அப்போது அவன் 1 லட்ச ரூபா பொருளை 1.5 லட்ச ரூபா கொடுத்து கோட் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவன் அந்த 1 லட்ச ரூபாய்க்கே எடுப்பான். அவங்ககிட்டே நெகோஷியேட்டும் பண்ணலாம், இன்னும் ஒரு 10,000 கம்மி பண்ணுங்க நம்ம கேட்டோம். ஒரு உதாரணத்துக்கு அந்த 1 லட்ச ரூபா நின்றுடும். இப்போ இவங்க ஊழல் பண்ணுறதுனால தரமும் கம்மி, என்ன காசும் ஜாஸ்தி போகுது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஊழலை தடுக்கிறதுக்கு எப்படி அப்படின்றதுக்கு இப்போது விஜய் என்ன வச்சுப்போமே, முதலமைச்சராக இருக்கார், அவர் லஞ்சம் வாங்க மாட்டார், நேர்மையாக இருக்கார். ஒரு பேச்சுக்கு இல்லை, ஏன் பேச்சுக்கு? ஓப்பனாகவே சொல்கிறேன், லஞ்சம் வாங்க மாட்டார், நேர்மையாக இருப்பார். நான் சொல்கிறேன், அதனால தான் நான் அவர் ஆதரிக்கிறேன். வந்ததுக்கப்புறம் சொல்லலாம் இதெல்லாம் இல்லை, அது வரதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் சொல்லுங்களேன், ஏன் இப்படி வச்சுக்கிங்க? இப்போ நீ கேட்குறல்ல ஒரு பேச்சுக்குன்றத வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், வாங்காமல் இருக்கும்போது சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா? நீ வாங்கினா சொல்லு, வாங்கலைல்ல இப்போது, அப்போ கிளைம் பண்ணலாம்ல. வாங்கியிருந்தால் கிளைம் பண்ண முடியாது, வாங்கலைன்னா கிளைம் பண்ணிக்கலாம்ல. இது வரைக்கும் அவர் வாங்கவும் மாட்டார், சொந்த காசை போட்டு தான் கட்சி நடத்துறாரு. மற்றவனை மாதிரி கொள்ளடிச்சு நடத்தலை, மக்கள் வரி பணத்தை எடுத்து வச்சுட்டு ஏமாத்தலை. அவர் சம்பாதிச்சு சொந்த காசை தான் எடுத்து போட்டு. எந்த கட்சியும் மக்கள் வரியில் பண்ண மாட்டாங்க சார், அவங்க கட்சி நிதியிலேருந்து தான் சார் பண்ணுறாங்க. யார் சொன்னா? கணக்கு போட்டு காட்டுமா எங்கெங்கே நடக்குதுன்ட்டுன்னு? உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், அது என்னது? அது எங்கேருந்து நடக்குது? அது அரசாங்க திட்டம் சார், அது கட்சி திட்டம் இல்லை. அது யாரை நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க, என்னன்னு போடுறீங்க? இதில் திமுக தானே காமிச்சிக்கிறீங்க. இப்போ பரப்புரை போகிறார்ல, அவர் கட்சி பரப்புரை போகிறாருன்னா, இல்லைனா கவர்மெண்ட்டுக்காக பண்ணுறாரா? கட்சி பரப்புரை ஏன் சார் அவர் அவருக்கு செலவு பண்ண? சரி சார், ரொம்ப சிம்பிள் சார். இப்போது ஒரு மாதம் முன்னாடி திண்ணை பிரச்சாரம் போனாரா? அங்கே போய் அவர் என்ன பண்ணார்? 1 லட்சம் 1 கோடி பேர் இது வரைக்கும் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரே உறுப்பினர் சேர்க்கை சேர்த்தாரா? அது எதுக்கு சேர்த்தாரு? தமிழ்நாடு அரசுக்காக சேர்த்தாரு, திமுகவுக்கு சேர்த்தாரா? அன்றைக்கி அந்த கேன்வாய், அவர் போன வண்டி, அவர் போன செக்யூரிட்டி, இது எல்லாம் யாரோடது? அன்றைக்கி ஒரு நாள் அவர் ஞாயிற்றுக்கிழமையா போனார், அவர் ஒர்க்கிங் டேல முதல்வர் சார், அதனால் போகிறார். ஒர்க்கிங் டேல நீ சொன்னதுக்கு சொல்கிறேன்ப்பா, கட்சி பணம் நீ
ஒர்க்கிங் டேயில் போனார். அப்போ ஒர்க்கிங் டேயில் போனவராக இருந்துச்சுன்னா அப்போ அந்த செலவுலாம் யாருக்கு? அவர் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நான் வரி பணம் கட்டணுமா? அவருக்கு 3 லட்ச ரூபா சம்பளம், 3.5 லட்சம் சம்பளம் அவருக்கு. அன்றைக்கி ஒரு நாள் கணக்கு போடுங்க, 30 நாள் டிவைடட் பை போட்டால் எவ்வளோ வருதுன்ட்டுன்னு. அது யார் கணக்கில் வரும்? மக்கள் வரி பணம். அப்புறம் இப்போ தான் சொன்ன நீ அவங்க கட்சி பணம்ன்ட்டுன்னு அசால்ட்டாக. என்ன அவங்க கட்சி பணம் எங்கே செலவழிக்கிறாங்க? அதை தான் சொல்ல வரேன்ல. அன்னைக்கு மட்டும் அது என்ன கட்சி அன்னைக்கு ஃபுல்லாக என்ன சார் பண்ணியிருப்பாரு? ரிவியேட் ஆகும். என்ன செலவாகுதுலாம் இல்லை, செலவு தான். ₹1 திருட்டு தான், புரியுதுல்ல? ₹1 திருட்டு தான். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஏமாத்தல் தான் சார். 10 ரூபா வாங்கினா அது ஒரு பெரிய விஷயமா சார்னு கேட்க முடியாதுல்ல. அந்த 10 ரூபா ஏமாத்தல் தானே. அதுதான் இங்கே வர நேர்மைக்கான பிரச்சனை. ஊழல் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நிறையா திட்டங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பிடிஆர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எவ்வளோ நேர்மையான மனிதன் உலகத்துக்கே தெரியும். அவ்வளோ தங்கமான மனுஷன். பணம் கொடுக்காம ஜெயிச்சவர். ஆமாம், பணம் கொடுக்காம ஜெயிச்சவர். அவர் வந்து 40,000 கோடி ரூபா மிச்சம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஊழலை ஒழிக்க என்ன அப்படின்னா ஒரு திட்டம் ஒரு சட்டம் கொண்டு வரலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம். அந்த லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது? அரசு அதிகாரிகிட்ட லஞ்சம் வாங்குறது ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அமைச்சர்கிட்டையும் எம்எல்ஏ ஸ்டார்ட் ஆகுது. அரசியல்வாதி, அரசு அதிகாரி, இவங்க 2 பேர் தானே மெயினாக பண்ணுறாங்க. ஸோ ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கினார் அப்படின்னா அவருக்கு மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் கிடையாது. என்ன மாதிரி சலுகை? நியாயமான சலுகை. அதை சாப்பாடு பண்ணணும், கொண்டு வரணும். அதுதான் நீ என்னை கேட்டால் நான் சொல்லிட்டேன். சாத்தியம்னா சாத்தியம். அவரோட மகனுக்கு அரசு வேலை கிடையாது, புரியுதா? இப்போ சட்டத்தை கடுமையாக சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ நீட் எக்ஸாம் எழுதியிருக்காரு அவரோட பையன். அவன் யாருக்காக சம்பாதிக்கிறாரு? குடும்பத்தினா சம்பாதிக்கிறாரு. இது வந்து சினிமாத்தனமாக இல்லை, இது வந்து உண்மையிலே செய்யணும். அப்போது உனக்கு நான் லஞ்சம் வாங்கிட்டேன்னா அச்சம் வரும், பயம். அந்த பயத்தை தான் உண்டு பண்ணும். இன்றைக்கி எல்லோரும் ஏன் ஒரு போலீஸ்கார, இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க, ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க, யாருமே எல்லாம் நிற்கிறீங்க, ஏன் நிற்கிறீங்க? அங்கே ஒரு போலீஸ்காரன் தான் நிற்கிறீங்கல்ல, ஒரு பயம் இருக்குல்ல. ஐயோ அங்கே போலீஸ்காரன் நிற்கிறான்டா, நம்ம மீறி போனோன்னா பிடிச்சி கேமரா வர வந்துருச்சு. கேமரா இல்லை போலீஸ்காரன் கேமரா கூட விட்டுரு, அது கூட அடிச்சுட்டு போயிடுறாங்க. அங்கே ஒரு சார்ஜென்ட்டோ ஒரு போலீஸ்காரனோ நின்னானா நீங்கள் வந்து ஹெல்மெட் போடாமையோ இல்லை ட்ரிபிள்ஸோ இல்லைனா அப்படி வந்து அந்த சிக்னலில் இது பைபாஸ் பண்ணி போவீங்களா? டீவியேட் பண்ணி போக மாட்டீங்க. அப்போ ஒரு பயம். அப்போ உன்னை வந்து செதுக்கிறதுக்கு ஒருத்தன் தேவைப்படுது. அதுபோல் அந்த சட்டம் இப்போ இருக்கிற இப்போ நான் இருக்கேன், நான் வந்து எம்எல்ஏ ஆகிறேன், நான் வந்து இது வாங்கிட்டேன், சட்டம் அதாவது லஞ்சம் வாங்கிட்டேன் அப்படின்னா அடுத்த முறை நான் சீட்டுக்கு நிற்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, நிற்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ப்ரூவ் ஆச்சா அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு அரசு அதிகாரி தன் வாங்கும் லஞ்சம், இப்போ எத்தனை அரசு அதிகாரிகள் பிடிச்சிருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அதுதான். அப்போ அந்த அரசு அதிகாரிகள் மாட்டும்போது அவர்களோட குழந்தைக்கு, பசங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சலுகைகள், அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள். நான் என்ன கேள்வி கேட்குறேன், ஒரு மருத்துவரை உருவாக்குறதுக்கு இந்த அரசாங்கம் எவ்வளோ செலவு பண்ணுது தெரியுமா? எவ்வளோ சார்? 1 கோடி ரூபாய். 1 கோடி ஒரு மருத்துவரை உருவாக்குறதுக்கு இந்த அரசாங்கம் செலவு பண்ணுது. அப்போது லஞ்சம் வாங்கி கொள்ளடிக்கிறவனுக்கு நான் ஏன் அவனுக்கு செலவு பண்ணணும்? அவன் பிள்ளைக்கு இப்போ இப்படி வச்சுப்போம். இப்போது ஒரு நல்லவன் இருக்கான், இவன் கொள்ளடிச்சு சம்பாதிச்சவன் இருக்கான், நீட் எக்ஸாம் எழுதிட்டு 2 பேர் வராங்க. இவன் 62, இவனும் 62 மார்க், அவனும் 62 மார்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவனுக்கு கொடு, நல்லவனுக்கு கொடு. ஒரு தியாகியாக, ஒரு நேர்மையாக, ஒரு அரசு அதிகாரியாக, தியாகியாக இருக்கிறான் அப்படின்னு வச்சுப்போமே, அவனுக்கு கொடுங்க. ஏன் இவனுக்கு கொடுக்குறீங்க? ஆனால் அங்கே அப்படி வரலல்ல. இதை மாதிரியான சட்டங்களை கடுமையாக மாற்றும் போது நீங்கள் எதிர்பார்க்கும் ஊழல்கள், அதே மாதிரி ஒரு அரசு வந்து கமிஷன் வாங்குறான்னு சொல்கிறோம்ல, எந்த கான்ட்ராக்டர் கமிஷன் கொடுக்குறானோ அந்த கான்ட்ராக்டரும் வில் பி சீல்ட் அவுட். அமைச்சர் மட்டும் இல்லை, நீ கொடுக்க வரல உனக்கும் கிடையாது. அப்போ 2 பக்கமும் கரெக்டாக இருக்கணும். வெறும் அரசு அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை, அதை கொண்டு வர வியாபாரிகளுக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் அதை வைக்கணும். ஒரு முறை இப்போ எனக்கு லஞ்சம் கொடுத்தான் ஒருத்தன், நான் வாங்கிட்டேன்னா எவன் கொடுத்தானோ அவனும் தூக்கு. அவன் இனிமேல் கவர்மெண்ட் கான்ட்ராக்டே உனக்கு கிடையாது அடுத்த 3 வருஷத்துக்கு. அப்போ அவன் கொடுக்கவே மாட்டான், பயப்படுவான். கான்ட்ராக்ட் கொடுக்குறதே கட்சிக்குள்ள ஆளுக்கு தானே சார். அதுதான் அதெல்லாமே மாறும்ல. அதை தான் சொல்ல வரல. சட்டங்களை எவ்வாறாக நம்ம சீர்திருத்துறோன்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டங்களை சீர்திருத்தும் போது அது கடுமையாக்கப்படும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போது ரொம்ப சிம்பிள், எல்லாருமே அவன் புள்ள குட்டிக்கு தான் பண்ணுறான். என் பிள்ளைக்கு வந்து நாளைக்கு இங்கே படிக்கவே முடியாது, அரசாங்க உத்தியோகமே கிடைக்காது அப்படின்னு அவன் லஞ்சம் வாங்குவானா? எனக்கு அப்புறம் என் புள்ள அங்கே வரணும்னு ஆசைப்படுவான்ல. இப்போ நானே இருக்கேன், நான் எம்எல்ஏ, நாளைக்கு என் பிள்ளை அடுத்தது எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்கும். இப்போ நானே லஞ்சம் வாங்கி கொள்ளடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு பிள்ளைக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, அப்போ கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த மாதிரியான
கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும், அரசியல் சட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். இது எல்லாத்தையும் மாற்றும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எம்எல்ஏயாக இருந்தேன்னா எந்த தொழிலும் செய்யக்கூடாது. என் குடும்பமும் என்னை சார்ந்தவும் என் ரத்த உறவுகள் சார்ந்தவும் எந்த தொழிலும் செய்யக்கூடாது, எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கக்கூடாது. இப்போ நான் தொழில் செய்கிறேன் வச்சுக்கோ, அதனால தானே வந்து உட்காந்துட்டு நான் உனக்கு இது கொடுக்குறேன், பினாமி பேரில் வச்சுக்கிட்டா எது எல்லாமே அது வேறு. அதுக்கு 0.2 0.3 லெவல் 1 லெவல் 2 லெவல் 3ல வரும். முதல்ல எனக்கு சரி பண்ணு, புரியுதா? இப்போ நான் ஒரு அமைச்சர், இந்த வருஷம் நான் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன். இந்த 5 வருஷத்தில் இப்போ நான் முதல் வருஷம் வந்து நான் வந்து அஃபிடவிட் சப்மிட் பண்ணும்போது 5 லட்ச ரூபா என் சொத்துன்னு காட்டுறேன். 5 வருஷம் கழிச்சு நான் அதை 50 லட்சம்னு காட்டுறேன். எப்படி உனக்கு 50 லட்சம் வந்துச்சு? எப்படி சொத்து இப்போ அதுதான் சொல்கிறல, சொத்து யார் பேரில் வாங்குவ? பொண்ணு பேரில் வாங்குவ, பொண்டாட்டி பேரில் வாங்குவ, அப்பா அம்மா பேரில் வாங்க, தம்பி தங்க பேரில் வாங்குவ. இது எதுவுமே இருக்காதுல்ல. அப்போது இது எல்லாமே வரும்போது ஏன்டா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? இது தேவையா? பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி சந்தோஷமாக இருப்பா, 6 மாதம் கழிச்சு ஜாமீனில் வருவேன்னு அந்த திமுறில் தானே செய்கிறீங்க. அப்போ இதெல்லாம் உடைக்கப்படுது இல்லை. இதை நான் ஃபுல் டீட்டெயில் பண்ணேன்னா நான் உட்காந்து 1 ஹவர் இதையே பேசிகிட்டு இருப்பேன், போர் அடிச்சிடும் மக்களுக்கு. மேலோட்டமாக நான் சொல்ல வரேன், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடாது, ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது, ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது. அப்போ நீ வாங்க போனால் தான் அண்டர் கோட் பண்ணி வாங்குற, உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுற. அதாவது உனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குன்னா அந்த அதிகாரத்தை எவ்வாறெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்குல்ல, இந்த பாலிசிஸ், இந்த கவர்மெண்ட் பாலிசிஸை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் அவர்கள், உன்னோட வேலை மக்களுக்கு சேவை செய்து மட்டும்தான், அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது, உனக்கும் உன் குடும்பத்துக்கும். அப்படிப்பட்டவன் எவன் வரானோ மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா நீங்கள் கேட்குற ஊழல், லஞ்சம், அதுக்காக 100% போயிடுன்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி 99% லஞ்ச ஊழல் இருக்குது, 90% இருக்குது, 10% நேர்மையான ஆட்கள் இருக்காங்கல்ல. இது 10% ஊழலாகவும் 90% நேர்மையாகவும் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மருத்துவமும் கல்வியும் முழுவதுமாக இலவசமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஆல்ரெடி இலவசமாக தானே இருக்குது. நான் சொல்கிற ப்ரைவேட்லன்னு சொல்கிறேன். இல்லை, நீங்கள் கொடுக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு அதாவது சொல்கிறேன், சும்மா அடிச்சு விடலாம், முதல்ல மக்களை ஏற்றுப்பானா? ஏன்னா புருனேன்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, இல்லை கேளுங்க, நீங்கள் ரொம்ப சிம்பிள், நீங்கள் எதையுமே அடுத்த இதை வச்சு பேசக்கூடாது. நம்ம நாட்டை மட்டும் வச்சு தான் பேசணும். அந்த நாடு அப்படி இருக்கு, இந்த நாடு அந்த நாட்டோட பாப்புலேஷன் என்ன, நம்ம நாட்டோட பாப்புலேஷன் என்ன? ஆமாம், அவனோட ஒட்டுமொத்த நாட்டோட பாப்புலேஷன் நம்ம தெரு, ஆமாம், ஒரு வார்டு 30,000 பேர் கூட இருக்க மாட்டான். ஒரு நாட்டில் 10 லட்சம் பேர் கூட இருக்க மாட்டான். 10 லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கிற வேளச்சேரி தொகுதியில் இருப்பானுங்க, டி நகர் தொகுதியில் இருப்பானுங்க. ஆனால் நம்ம வரி அதிகமாக கட்டுறோம்ல சார். என்ன வரி வாங்குறோம், எங்கே வரி வாங்குறோம், எப்படி வாங்குறோம், எதுக்காக வாங்குறோம், இதெல்லாம் பார்க்கணும்ல. நீ அதுக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் கேட்குற கேள்வி என்ன? வரின்றது வந்து டாக்ஸிங் சோர்ஸ், நீங்கள் கேட்குறது வந்து வெல்ஃபேர் ஸ்கீம். வெல்ஃபேர் ஸ்கீமையும் டாக்ஸையும் நீங்கள் என்றைக்குமே கம்பைன் பண்ணக்கூடாது. இது வேறு, அது வேறு. நீங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது என்ன? எல்லாருக்குமே இலவசமாக செலவே பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் இலவசம், தரமான படிப்பு கொடுக்கணும், இலவசமாகவும் கொடுக்கணும். அப்படின்னா அது கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்லேருந்து வரணும். அப்போ அது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆகுதுன்னா கவர்மெண்ட்டோட ரெவென்யூ ஏறணும். இப்போ ரொம்ப சிம்பிள், இன்றைக்கி எல்லாருக்குமே ஃப்ரீ தானே. தமிழ்நாட்டில் படிப்பு ஃப்ரீ, நீங்கள் தானே போய் சேர மாட்டேங்கிறீங்க. உங்களை யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர வேணான்னு சொன்னா? ஏன்னா தரம் கம்மியாக இருக்குன்றாங்க. என்ன தரம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள். அப்போ அந்த அரசாங்கத்தை, தவறான அரசாங்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துறீங்கன்னு அர்த்தம். அரசாங்கத்தை மாற்றுங்க. தரமான கல்வி கொடுக்கறதுக்கு என்ன வழி? இப்போது தரமான கல்விகள் தான் இருக்குது. அந்த தரமான கல்வியை மேம்படுத்தாமல் இருக்கப்படுது. ஓகே, டெஃபினட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்வி முறையை எடுத்திருக்கீங்க, இதை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணணும், டெக்னாலஜிக்கு அப்டேட் பண்ணணும், மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்கும். அந்த மண்ணையும் மண்ணை சார்ந்த விஷயங்களையும் படிக்கணும். அது படிக்கிறது இல்லை, புரியுதா? இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன், எனக்கு வந்து அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான், நெப்போலியன் ஒரு மன்னன் இருந்தான். சரி, அவனை பற்றி படிக்கிறீங்க. ராஜராஜ சோழன் பற்றி படிச்சிங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி படிச்சிருக்கோமா? கம்மி இல்லை. வேலு நாச்சியார் பற்றி தெரியுமா நமக்கு? அப்போ இந்த மண்ணையும் மண்ணை சார்ந்த விஷயத்தையும் படிக்கணும். அப்போ நம்ம ராஜராஜ சோழன் ஒருத்தன் இருக்குன்னு பெருசாக தெரியாது, அவன் ஒரு கட்டடக்கலை வச்சிருக்கான். அந்த கட்டடக்கலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, புரியுதா? ஒரு கோயில் கட்டினான், அதை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே தான் இருக்கும், அதை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்க. அந்த டீட்டெயிலிங், அந்த மக்களுக்கு ப்ராக்டிக்கலான விஷயங்கள் சொல்லிக்கணும். இங்கே தியரிட்டிக்கலாக இருக்குது. நீங்கள் கேட்ட தரமான கல்வி எங்கே வரும்னா ப்ராக்டிக்கலாக இருக்கணும், புரியுதுங்களா? இன்னோவேட்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸை க்ரியேட் பண்ணணும். இங்கே வெறும் புஸ்தக பாடகமாக இருக்குது. நான் ஒரு புஸ்தகத்தை கொடுப்பேன், அதை படிப்பீங்க, அதுக்கு நான் கேள்வி கேட்பேன், அதை மனப்பாடமாக நான் எழுதுவேன், அதற்கு மார்க் போடுறீங்க, அவ்வளோதான் இருக்குது. இந்த கல்வி வந்து சிறந்த கல்வி இல்லை. இது எங்கே போய் மாட்டும் அப்படின்னா அவனோட சுய சிந்தனையை கம்மி பண்ணும். ஓகே, அவன் சுய சிந்தனை, இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகள் இருக்குது வச்சுப்போமே, ஒரு 5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, அந்த குழந்தைய பஸ் ஏற்றி அமுச்சு விட்டுணும்.
சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்ட்டு. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட நீ 1/2 hour பஸ்ஸில் சுற்றிட்டு வந்தல, 1 hourக்கு சென்னை ஃபுல்லாக ஏதோ ஒரு இடம் சுற்றிட்டு வந்தல, என்னெல்லாம் பார்த்தேன்னு கேட்கணும். அப்போ அந்த குழந்தைகிட்ட என்னென்ன வருதுன்னு தெரியும். அப்போ அந்த குழந்தைகிட்ட அதே வரும்போது, ஓ சூப்பர், எதனால இது உனக்கு பிடிச்சது, இந்த இன்டரகிரேஷன் இருக்குல்ல, இதை தான் வளர்க்க வேண்டிய விஷயங்கள் குழந்தைங்க கிட்ட. அது நாளைக்கு அது வந்து அதுக்கு இன்னும் கிராஸ்பிங் பவர் வரும், இன்னும் தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கூலில் கொண்டு வந்து உட்காந்து வச்சிடறோம், உட்காந்து வச்சுட்டு ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறோம், அதை படிக்க சொல்கிறோம், அதை படித்த உடனே அது அப்படியே மனப்பாடம் பண்ணுது, அதுலேருந்து கேள்வி கேட்குறோம், அந்த கேள்வி சொல்கிறீங்க பாரு, முதல் 6 கேள்வி இது வரும், அதில் 2 கேள்வி இது வரும், எழுதிடுங்க அப்படின்றோம், அதை உடனே எழுதுகிறாங்க. தரமான கல்வி என்பது உங்களுக்கு வெறும் அவர்களை பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அவர்களை வளர்க்கணும். அந்த இன்னோவேட்டிவ்னஸ். ஒரு குழந்தைகிட்ட பாடுற திறமை இருக்கும், ஒரு குழந்தைகிட்ட வரைகிற திறமை இருக்கும், புரியுதா? அந்த வரைகிறதே நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு கலர் பென்சில் கொடுத்துட்டு ஒரு கலரை கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட வரைஞ்சிருன்றீங்க. அது அப்படியே பார்க்குது, ஓ இது ப்ளூ கலர், ஓ இது உடம்பு ப்ளூவில் இருக்குது, கண் இது ரெட்டாக இருக்குது, ட்ரெஸ்ஸு வந்து காலுக்கு வந்து பிங்க் கலர் போட்டிருக்குது, ஷூ ஒயிட்டில் இருக்குதுன்னு அதை பார்த்து பார்த்து பண்ணுது. அது ஒரு விதமான பயிற்சி. ஆனால் ஒரு பெண்ணை மட்டும் அழகாக ஒரு குழந்தையோ ஒரு பொம்மையோ ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு யானையோ மட்டும் கோட்டுட்டு யானையை வர அப்படின்னா, அப்போ அந்த பொண்ணுக்கு தோணணும், அந்த குழந்தைக்கு தோணணும், யானை என்ன கலரில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும், வரையும். இது எப்படி இருக்கும், தும்பிக்கை கருப்பாக இருந்தாலும் வரி வரியாக வரும், அதில் அதுக்கு ஒரு தந்தம் இருக்கு, தந்தம் வெள்ளையில் இருக்கும் அப்படின்னு. பின்னாடி வந்து வால் இருக்குமே, அந்த வாலில் வந்து முடி இருக்குமே, வாலில் தானே முடி இருக்கும் அப்படின்னு அந்த வாலுக்கு ஒரு முடி. இதெல்லாம் என்னென்னா அந்த குழந்தை யோசிக்க வைக்க, அது இன்னோவேட்டிவாக அது திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட கொடுக்கும்போது அந்த சமுதாயத்தில் வளர்ச்சியை நீங்கள் வேறு மாதிரி பார்க்கலாம், அடுத்த தலைமுறைகளை. இப்படிப்பட்ட ஒரு இதை தான் நம்ம கொண்டு வர முடியும், புரியுதா? இது ஆனால் இதில் நிறையா இருக்குது, இது நம்ம சும்மா அப்படியே பிளைண்டாக பேசிட முடியாது. இதுக்கு பல ஆராய்ச்சியாளர்கள் பல ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்படி ஒரு திங்கிங் கேப்பபிலிட்டிக்குள்ள பசங்களை இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக யோசிக்கும் தன்மையுடைய பாடத்திட்டங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை மிக சிறப்பு ஆராய்ச்சியாளராக வளரும். இது அதே மாதிரி சரி, இப்போ அதில் இன்னொன்று இருக்குது. இப்போது இங்கே நடத்துகிற ஸ்கூல் எல்லாமே வியாபாரம் ஆகிடுது. அப்போ வியாபாரம் ஆச்சு அப்படின்னா அவன் வந்து மினிஸ்டராக இருக்கிறான், அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மினிஸ்டர்லேருந்து ஆரம்பித்து கவுன்சிலர் வரைக்கும் அவன் காலேஜ்லேருந்து ஸ்கூல்ஸ்லேருந்து நடத்துகிறான். அது வியாபாரம். அதை தான் நான் சொன்னேன். ஒருத்தன் எம்எல்ஏவோ மினிஸ்டர் ஆனானா முதல் கேள்விக்கு சொன்னேன், அவன் எந்த தொழிலும் செய்யக்கூடாது. இங்கே புரியுதா? அப்போ அவன் எதெல்லாம் எப்படிலாம் ஏமாற்றணும் அப்படி ஏமாத்துறான். இப்போ என்னோடய கேள்வி ரொம்ப சிம்பிள். நீ கேட்ட இல்லையா, இது எப்படி தரமானது மாற்ற முடியும்னா, இன்றைக்கி இருக்கிற தேட்டருக்கு ஒரு டிக்கெட் விலை 120 ரூபா. ஒரு பொழுதுபோக்கான தேட்டருக்கு 120 ரூபான்றது நீங்கள் வந்து நிர்ணயிக்கும் போது நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கோ ஏன் வந்து நீங்கள் இதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு நிர்ணயிக்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் முக்கியம் அங்கே. அப்போ எத்தனை வேணாலும் காசு கொடுக்கலாங்கன்ற போது மக்கள் ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்னா, ஸ்கூல் நல்லா இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டால் என் பிள்ளை கெட்டு போய்டும், சரியாக பாடம் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. உண்மையில் அது கிடையாது. இவர்களை விட அவர்கள் சிறப்பாக செய்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை வரல. அந்த நம்பிக்கை வர வரைக்கும், புரியுதுங்களா? அந்த நம்பிக்கை வர வரைக்கும் நம்ம ஸ்கூல் நல்லா நடத்தினாலும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகிய நாங்கள் நல்லா நடத்தினாலும், நம்பிக்கை வர வரைக்கும் அந்த ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் கடன் வாங்கி கட்டி கஷ்டப்படுறான் தெரியுமா, வட்டிக்கு நகையை வச்சு போய், அது இல்லாமல் அந்த ஸ்கூலுக்கு ஒரு தரம். இந்த ஸ்கூல் பிளே கிரவுண்டோடு இருக்கா, அப்போ இந்த ஸ்கூலில் மாதத்துக்கு 2000 ரூபா ஃபீஸ் வாங்கலாம். பிளே கிரவுண்டு கூட கிடையாது இந்த ஸ்கூலு, எல்லாமே பார்த்தோன்னா ஒரு அடுக்குமாடியில் வச்சுருக்கிறீங்க, சரி வச்சுக்கோ, வந்து நினைக்கணும் 500 ரூபா தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஸ்கூலின் தரத்தை பார்த்து நீங்கள் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னால், அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்ட படிப்பின் தரம் ஏறும், ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். இந்த மாதிரி நான் நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்பா அம்மாக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓகே அப்படின்ட்டுன்னு. அப்போது அதை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. நம்மக்கிட்ட இங்கே எந்த ரெகுலாரிட்டியுமே இல்லையே, என்ன வேணாலும் பண்ணலான்னு இருக்கு அப்படின்ற போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ அப்போ அந்த படிப்புக்கான ஆராய்ச்சி மையங்கள் தேவை. என்ன ஆராய்ச்சி வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில்? எத்தனை குழந்தைகள் ஆராய்ச்சி பண்ணுது? அந்த ஆராய்ச்சி பண்ணதை, அந்த ஆராய்ச்சியை வெளியில் கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணுறீங்க? கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை அவங்க அப்பா வந்து எப்போ பாரு வந்து சைக்கிளில் தான் போவார், 2 வீலர் வச்சுட்டு சைக்கிளில் போவாருன்னு தான் இருந்துச்சான்.
ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, பெட்ரோல் போட அவங்க அப்பாட்ட காசு இல்லை. அவர் வந்து ஒரு வியாபாரி, தெரு வியாபாரி. போயிட்டு ஊர் அப்படியே வண்டியில் போய் வியாபாரம் வைப்பாங்கள்ல தெரு தெருவா, அப்படிப்பட்டவர். அதனால் பாதி நாள் சைக்கிளில் தான் போவாராம். அதனாலே அவங்க அப்பா வந்து முதுகு வலி வந்து இறந்து போயிட்டதாக அது பண்ணி, அந்த பொண்ணு 2 வீலரில் ஓட்டுறதுக்கு, நான் சொல்கிறது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வீலரில் ஓட்டுறதுக்கு, தண்ணியில் ஓடுறதுக்கு 2 வீலர் கண்டுபிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு எங்கே இப்போ? ஏன் அதை வெளியில் கொண்டு வரல? அது ஒரு 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 துண்டு, ஒரு துக்குடா செய்தியாக போயிடுச்சு. அப்போ உண்மையிலே அந்த பொண்ணுக்கு ஒரு கொடுத்தீங்கன்னா, திட்டமிட்டு முறைச்சிருக்காங்க. அதான் சொல்கிறேன் வரேன். அதுக்கு 1000 காரணம் இருக்கும். நேர்மையான ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு R&Dயில் கொடுத்து, எப்படிமா நீ கண்டுபிடிச்ச, இன்னும் கண்டுபிடிமா அப்படின்னா சூப்பரில். ஏன் அதை பண்ணல? இதுக்கு நிறைய கவர்மெண்ட் அதை ஊக்குவிச்சுட்டு தானே சார் இருக்காங்க. ஆனால் அதை மட்டும் நம்ம பண்ணலன்றது சொல்ல முடியாதுல்ல. அதை தான் சொல்ல வரேன். இப்போ அந்த பொண்ணு எங்கே? அப்போ அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிச்சுல, நமக்கு பெட்ரோல் டீசலே வேணாமே. இந்த 5 வருஷத்தில் கண்டுபிடிச்சி வண்டி வந்து 2 வீலரை வந்து ஒரு 2 வீலர், அவங்க அப்பா 2 வீலரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு தண்ணியை. 9ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ படிக்கிற குழந்தை, சின்ன பொண்ணு, ஏதோ ஒரு கிராமத்தில், இத்தனைக்கும் ஒரு ஊர் பேர் புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன், அந்த கிராமத்துலேருந்து பிடிச்சிருக்கு. நான் படித்தேன், பார்த்தேன் நியூஸ். அந்த பொண்ணு எங்கேயுமே காணுங்க. அப்போ அந்த பொண்ணை தட்டி தூக்கிட்டு வந்து நீ செஞ்சிருந்தேன்னா இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பெரிய எக்கானமி நம்ம பிடிச்சிருப்போம். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போது வேறு யாரோ ஒரு பணக்காரனுக்கு இங்கே சலாம் போட்டுட்ருக்கான் ஒரு அரசியல்வாதி, காட்டுதா? இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை அடிப்படையாக. அதுதான் அப்போ அந்த R&Dயை கொண்டு வரணும். அது சக்ஸஸ்ஃபுல்லான்னு ரெண்டாவது, அந்த பொண்ணு ஓட்டிச்சு, தண்ணி ஊற்றி ஓட்டி காமிச்சிது. அது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும், என்ன பிரச்சனைலாம் அப்புறம். பட் ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு இருக்குல்ல, அப்போ அந்த குழந்தைகளை ஊக்குவிச்சு கொண்டே இருக்கணும்ல. நீங்கள் என்ன ஊக்குவிக்கிறீங்க? ஒரு செமினார் நடக்குது, எங்கள் ஒரு இது நடக்குது, அங்கே கொண்டு போய் நிற்க வைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 1000 கோடி 5000 கோடி போட்டு தனியாக அவர்கள் செய்வதற்காகவே அந்தந்த மாவட்டத்தில் ஒதுக்குங்கன்ற பசங்க படிக்கிறதுக்கு. வந்த ஆராய்ச்சிகளுக்கான புஸ்தகங்கள் ஆராய்ச்சி செஞ்சு, தப்பாகட்டும், தவறு இல்லை, அந்த செலவு யார் ஏற்றுக்கிறா? முதல் தடவை கண்டுபிடிக்க முடியாதுல்ல. எடிசனே 100 வாட்டி தோற்று தாங்க பல்பை கண்டுபிடிச்சாரு. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட இவ்வளோ ஐடியாஸ் இருக்குல்ல சார். இதெல்லாம் வந்து திரு விஜய் அவர்கள் இருக்காரு, அவர்கிட்ட போய் கொடுக்கும்போது அவர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் எதாவது கொடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி? அதெல்லாம் அது கொடுத்ததில்ல. இனிமேல் தான் எல்லாம் நடக்கும். நான் சொல்கிறதெல்லாம் 10% பிரதர். என்னோட 100 மடங்கு அறிவுள்ளவர்கள், சிந்தனை உள்ளவர்கள் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. நம்ம சொல்கிறது தான் ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. நமக்கு மேலேயும் அப்பா இருப்பான்னு சொல்லலை, நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைக்கூடாது. நமக்கு மேலே ஒரு அப்பா இருப்பான்ற மாதிரி நானே சொல்கிறேன் இவ்வளோன்னா, ஊரில் இருக்கிற மற்ற பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கானுங்க இதுக்காக படிச்சுட்டு, அவங்களாம் எவ்வளவோ சொல்லுவாங்க சார். அவர் இதோட சிறப்பாக வரும், சிறந்ததாக கொடுப்பாரு சார். அதாவது இளைஞர்களோட ஐடியாஸை வந்து அவர் வந்து கன்சிடர் பண்ணுறாரா சார்? அவர்கிட்ட பேசியிருப்பீங்கல்ல, அவர் கன்சிடர் பண்ணுறாரா? பண்ணுறாரு. அதனால தானே என்கிட்ட கூப்பிட்டு உட்காந்து பேசினார். ஓ சார், அதை வந்து சொல்லுங்கள் சார். அவர் என்ன அப்படி பேசினார் நீங்கள் கொடுத்த ஐடியாஸ்? அது நம்ம பேச முடியாது. அது வந்து ஒரு 2 பேருக்குள்ளே நடந்த ஒரு தனிப்பட்ட விவாதம். அவரோட பர்மிஷன் இல்லாமல் அதை நான் பேச முடியாது. நிறையா ஊடகங்கள், நிறையா யூடியூப் சேனல்ஸ் நான் பேசியிருக்கேன்னு தெரியும். 1.25 மணி நேரம் எனக்கு அவருக்கும் நடந்த ஒரு விவாதம். இதே மாதிரி 2 பேர் தனிப்பட்ட முறையில். அதை நிறையா பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக அதை வந்து நீங்கள் இது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டுன்னு. அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது எனக்கும் அவருக்கும் உள்ள நடந்த விவாதங்கள். அது அவர் பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. மேபி அவர் ஒரு நாள் என்னை கேட்டார்னா, பார்த்தேன்னா, மீண்டும் அவரை பார்த்தேன்னா, ஆனால் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா சொல்லட்டுமானான்னு நான் கேட்டு பார்க்குறேன். சொல்லடா தம்பினா சொல்கிறேன், இல்லை தம்பினா சொல்ல மாட்டேன். அது அவர் தான் முடிவு எடுக்கணும் அதுக்கு. ஏன்னா அது 2 பேர். அதே மாதிரி அவரும் என்னை பற்றி சொல்ல மாட்டார், என் பர்மிஷன் இல்லாமல். அந்த எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தவறு. ஓகே சார், நீங்கள் இவ்வளோ ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு வேளை நாளைக்கு வந்து தாவேக்கா ஒரு ஆட்சியை பிடிச்சதுன்னா உங்களோட ஐடியாஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். அதுக்கான வாழ்த்துக்களும் கூட உங்களுக்கு. அவ்வளோதானா? இன்னும் பயங்கரமாலாம் கேள்வி கேட்க போகிற இருக்குது ஆகுன்னு நான் பார்த்தா ஒன்றுமே இல்லை. 2 கேள்வி சார். நீங்கள் வச்சிருக்க திட்டத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பிரமிச்சு போயிடுச்சு. எனக்கு இவ்வளோ இருக்கும்போது நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, கேட்போம் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி போயிட்டேன். இல்லை, நீ எந்த கேள்வி வேணாலும் நீ கேட்கலாம், கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா பதில் சொல்ல போகிறோம், கண்டிப்பாக சொல்லணும். இல்லை 2 கேள்வி, இது வழக்கமாக எல்லோரும் கேட்குறது தானே. கல்விக்கு என்ன பண்ணுவீங்க, மருத்துவத்துக்கு என்ன பண்ணுவீங்க, ஊழல் இல்லாமல் ஆட்சி கொடுப்பீங்க, இது எல்லோரும் சொல்கிறது தானே. நடைமுறை சாத்தியங்கள் எப்படி அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிறைய கேள்விகள் இருக்குது அந்த மாதிரி. நன்றிண்ணா. நன்றி பிரதர்.